காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், the complete family store. அப்பா இல்ல. என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. இங்கே பாரு நிக்சன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒன்றும் நீ என்கிட்ட சாரி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக பதிலளிச்சிருக்காங்க வினுஷா நிக்சன் கிட்ட. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே அப்படின்றது நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிக்சன் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கும் போது ஐஷு கிட்ட வினுஷாவை பற்றி ரொம்ப தவறாக சித்தரிச்சு பேசினது எல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஏன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத மீனிங் கூட நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஆனா அந்த விஷயத்தை பத்தி அர்ச்சனா கேட்டப்போ கூட நிக்சன் வந்து நான் அந்த மாதிரி மீன் பண்ணல அப்படின்னு ரொம்பவே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்ல விதமா ஷேர் பண்ணியிருந்தாரு நிக்சன் வந்து. அதுக்கப்புறமா விஜய் வர்மா கூட நான் என்ன விஷயம் வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனா உன்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், இதை வந்து நீ தப்பாதான் மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு விஜய் வர்மா கூட. அண்ட் இப்போ வினுஷா வந்து இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நிக்சனுமே இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்காரு இல்லையா. இதனால வினுஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடியே நிக்சன் வந்து பேசினாங்களா, உங்ககிட்ட சாரி கேட்டாங்களா அப்படின்னு தினேஷ் வந்து கேட்டப்போ கூட, அதாவது நிக்சன் இந்த ஷோல வச்சுதான் என்னை பத்தி அந்த மாதிரி தப்பா சொன்னா, அதனால இந்த சாரி எல்லாம் நீ ஷோல சொல்லிக்கோ, மறுபடியும் நம்ம மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும், அதனால நீ ஷோக்கு வந்து நீ என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு விரும்புறியோ அதை நீ ஷோலயே சொல்லிக்கோ அப்படின்னு தான் நான் அவகிட்ட வெளியே சொல்லியிருந்தேன் அப்படின்றத வினுஷா வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க தினேஷ் கிட்ட. அதே மாதிரி நிக்சன் இன்னைக்கு வந்த உடனே சாரி வினுஷா, நான் அந்த மாதிரி மீன் பண்ணி பேசல, நான் ஓரளவுக்கு பேசினேன் தான், ஆனா அது வந்து தப்பா மீன் பண்ணி பேசல, என் மனசார அதை வந்து நான் நல்ல விதமாக தான் சொன்னேன், எனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா அது வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு, இந்த வீட்டுக்குள்ளேயே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு, வெளியே இதை விட மோசமா பேசுறாங்க, அதனால சாரி, நான் மனசால சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு மனசால புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்சன் வினுஷா கிட்ட சாரி கேட்டாலுமே வினுஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாரு நிக்சன், மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நினைச்சதுக்கு அப்புறமா தான் நீ என்கிட்ட வந்து சாரி கேட்குற, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி வெளியே இருக்கிறவங்க சொல்லி எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து சாரி கேட்குற பாத்தியா, இந்த மாதிரி சாரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேக்கா படுது, மற்றவங்க சொல்றதுனால தான் நீ என்கிட்ட சொல்ற, உன் மனசால நீ இது வரைக்குமே ஐயோ நான் தப்பாதான் அதை வந்து சொன்னேன் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே நீ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு டெண்டன்சியில் பேசினது கிடையாது இல்லையா, அதனால உன்னோட சாரியை நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வினுஷா ரொம்ப காட்டமா பதிலளிச்சிருக்காங்க நிக்சன் கிட்ட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் வந்து மாயா கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து அர்ச்சனா கிட்ட இப்ப கடைசி நாட்கள் அப்படின்றதுனால அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்க, நீங்க வந்து உண்மையா இருக்கீங்க, நீங்க அர்ச்சனா கிட்ட பேசுறது எல்லாமே உண்மையா தான் பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே, உங்களோட லவ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே ஆர்டிஃபிஷியலா தெரிய மாட்டேங்குது, உண்மையா ஃபீல் பண்ணி தான் நீங்க பேசுறீங்க, ஆனா அர்ச்சனா அப்படி கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்றாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி தான் ஜோவிகாவுமே இப்போ கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ச்சனா வந்து டோட்டலி எனக்கு ஃபேக்காக தான் படுது, ஆனால் மாயா இந்த வீட்டில் நீங்கள் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, இந்த வீட்டில் நீங்கள் என்னங்க பண்ணலை, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இல்லைன்னா இந்த சீசனே ஏன் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மெயினாக அர்ச்சனா ரொம்ப ரொம்ப மோசம்ங்க, அவங்க மொக்க தான் அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா வந்து மாயா கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அர்ச்சனாவே ஃபேக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, வெளியே அவங்களுக்கு இந்த பிஆர் ஓட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபேக்கு தாங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே ஃபேக்காக தான் படுது, அவங்க பேசுகிறதும் ஃபேக் தான், அவங்களுக்கு வர ஓட்ஸுமே ஃபேக் தான், அதனால் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஜோவிகா மாயா கிட்ட. ஜோவிகா வந்து இந்த சீசனை பார்க்குறாங்களா இல்லையா, இல்லை அவங்க ஓட்டிங்ஸ் வந்து எத்தனை வாட்டி, அதாவது அர்ச்சனா எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆனாலுமே அர்ச்சனா எதுக்காக சேவ் ஆகணும், வெளியே இருக்கிற மக்களுக்கு பிடிக்காம இருந்தா, அர்ச்சனா வந்து ஃபேக்கா இருந்தாங்க அப்படின்னா வெளியே இருக்கிற மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டே பண்ணாம அர்ச்சனாவை தூக்கி இருந்திருக்கலாமே, எதுக்காக அவங்க உள்ள இருக்கணும். இன்னி வரைக்குமே நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லயா இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும், அர்ச்சனாக்கு எதிராக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணாலுமே எல்லாரும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க நியாயமா தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா மாயா வந்து இந்த வீட்டுக்குள்ள நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்க சில விஷயங்கள் கன்வே பண்ணது இப்ப வரைக்குமே எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருந்திருக்கு. நிறைய டாக்ஸிக்கான ஒரு மென்டாலிட்டியோட தான் மாயா வந்து இப்போ பிஹேவ் பண்றாங்க அப்படின்னும், அவங்களுக்கு இப்போ பக்கபலமா நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள வந்த உடனே அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பயங்கரமா கூடி இருக்கு. இதனால அர்ச்சனா
அர்ச்சனா வந்து டம்மி பேஸ் தான் போல அப்படின்னு அவங்களுமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஃபினாலேல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் தான் இப்போ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஜோவிகா என்னதான் வந்து அர்ச்சனாவை பத்தி டவுன் பண்ணி பேசினாலும் சரி, கடைசியில என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு கிராண்ட் ஃபினாலேல டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், the complete family store. What the hell is happening here? The prison is under attack. அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப்.